கடைப்பிடிச்சவர் ஒரே உள்ளதான், ஒன்று பெற்றால் ஒளிமயம். அதனால் ஒரே பையனை பெற்றார். அப்படிலாம் சட்டத்தை கடைப்பிடிச்சதுனால தான் இன்றைக்கி எம்பி பதவி நமக்கு இல்லாமல் போச்சு. புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தவளே, பூவாக வந்த தமிழே, பொதுகையிலே புகழ் முடிந்து மதுரையிலே பூ மலர்ந்த புன்னழகு கண்ணித்தமிழே, நான் கண்கொட்டும் நேரமெல்லாம் என்னை கைகொட்ட வைத்தவளை, வித்தார கவிநெஞ்சில் முத்தாரமாய் வந்தவளை, கட்டி கரும்பு கவிதை பெருஞ்சுவையை, எட்டி திக்கும் ஏழார்ந்த பூமகளை, களையாத கனவாகி நிலையாத நினைவாகி அமுதாக வந்த தமிழே, என்னோடு நீயும் வந்த ஆடு தமிழே. தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் உடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் பெருந்தகை ஆரம்பத்தில் ஒரு கவிதையை சொன்னார். நிலவுக்கு கரை அழகு, பறவைக்கு சிறகழகு, ஔவைக்கு கூணழகு, அன்னைக்கு சேயழகு. எப்பவுமே ஒருத்த ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டானா வாய்ஸை மாத்திருவாங்க. வாழ்ந்த கவிஞர்களை பத்தி பேச வந்த விஜயகுமார் வாழும் வைரமுத்து கவிதையை வாழ்ந்த கவிஞர்கள் மாதிரி பேசிட்டு போனார். ஆக்சுவலா ஒரிஜினல் பாட்டுனா தெரியுங்களா? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கண்ணத்தில் குழியழகு, கார்கோட்ட பெண் அழகு. இதை இருந்தால் உஷாரா பண்ணிட்டேன்னா சொல்றாரு. ஔவைக்கு கூணழகு, அன்னைக்கு சேயழகு என்றெல்லாம் கவிஞர்கள் யார் எழுதுனா? நாங்க எழுதணும். இது என்னன்னா, எங்க வீட்டு தேங்காவை திருடி உங்க வீட்டுல சட்னி அரைகிற கதை. யாரை ஏமாத்துறது பொழப்பு? அவர் வந்து கேட்கிறாரு, நடுவர் அவர்களே, நீங்க வாத்தியார் தானே? எல்லாருமே வில்லங்க கேள்வியா கேட்டுக்கிட்டுருங்க. வேதநாயகி மேடம் வந்து நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா? நீ வந்து வாத்தியார்னு பார்த்தா நான் எப்படி பாடம் நடத்துவேன்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நீ வாத்தியார் தானே அப்படின்னு கேட்டா, இல்ல வாத்தியார் தான். 33 வருஷம் வாத்தியார். மேக்ஸ் இருக்குல்ல? ஆமா. மேக்ஸ் கணக்குக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? சம் அப்படின்னு. சம் போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. சம் போட்டியாப்பா, 4 சம் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். விஜயகுமாருக்கு தெரியல. வாடா வாடா பையா, வாசம் வாங்கி போடா, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஆச்சாடா, முக்கியமான 4 சம் உனக்கு நான் சொல்லித்தரேன். அந்த பொண்ணு கூப்பிட்டுது. ஆரம்பிச்சியா வேலை கோனர் நோட்ஸ். ஆனா இந்த மனுஷன் வந்து அந்த பாட்டை வேற அர்த்தத்துல பார்த்து சபையை ஏமாத்த பார்க்கிறார். எங்க நடுவர் அதுக்கு மேல போய் 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட, கந்த சஷ்டி கவசத்தில் காதல் பாடல் எழுதலாமா? எழுதலாம். தெய்வீக காதலுக்கு தெய்வீக டியூன் தான் போடுவோம். உங்களுக்கு சாதா காதல் நீங்க கூட கேட்டு பாருங்க. நடுவர் காதலிச்சார் ஃபெயிலியர் ஆயிருக்கும் பாருங்களேன். நடுவர் காதல் ஊட்டின்னு போயிட்டாங்க. என்னையா மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு இப்படிலாம் கேட்டா மனநோய் மருத்துவர் கேட்குற மாதிரிலையா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உன் காதல் சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா? இதெல்லாம் எப்படி நான் கேட்குறது? இதை ரெக்கார்டு பண்ணி வேற வெளியே போட போகிறாங்க. என் வீட்டுக்காரம்மா கேட்டால் என்ன நினைப்பாங்க? சக்ஸஸாக இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எல்லாம் வாழ்க்கையில் உள்ளதானையா. கண்டிப்பாக ஊத்தின்னு போயிருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா காதலே ஃபெயிலியர் ஆச்சு. இவங்க என்ன காதல் பாட்டு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நான் யதார்த்தமாக கேட்குறேன், என்ன காதல் பாட்டு எழுதுனீங்க நீங்கள் உங்கள் காலத்தில்? லவ் லெட்டர் எழுதிட்டீங்களே, ஏதாவது காதல் பாட்டு ஞாபகம் இருக்குங்க உங்கள் மனசில்? என் வயசில் இருக்கவங்க எல்லாருக்கும் கவிஞர் வாலி எழுதின அந்த ஒரு பாட்டு தான் லவ் லெட்டருக்கு இன்னைக்கு வரைக்கும். அன்புள்ள மாண்பினியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்ன வென்றால், உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே, இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ
எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ, அன்புள்ள மான்விழியே ஆசையில் போர் கடிதம். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க பாருப்ப. அதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு பாட்டு ஒரு வேலையும் எழுதி கொடுக்காம விட்டாங்க. வாட்ஸ்அப்ல நேரம் 10 பேரை ஓகே பண்ணிருப்பாங்க. ஜனங்க வேலைக்காரங்க ரொம்ப விவரமானவங்க, அடுத்தவங்க துக்கத்தில் கண்டிப்பா பங்கெடுத்துவாங்க. அவர் அந்த பாட்டு எழுதி கொடுத்தாருல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால ஜனம் கை தட்டுறாங்க. ஆனா இதே இன்னைக்கு இருக்கிற அந்த ஓலக்கொட்டாயா பாட்டுல அவன் 2 லைன் எனக்கு இன்ன வரைக்கும் அப்படியே மனசு அப்படியே உள்ள தைக்குது. இந்த அன்புள்ள மான்விழி எப்படி அந்த 2 லைன் கடைசியா எழுதலாம் பாருங்க. சோஜாவா படுத்துக்கிற ஓ மடியில சாஞ்சி. சார் 6 அடி இருக்கிற நான் என்னுடைய காதலி மடியில படுத்துக்க முடியுமா? குழந்தை மாதிரி நான் படுத்துக்கொள்ள தயார், தாய் போல என்னை காப்பாற்ற தயாரான்னு கேட்கிறான். அந்த வாட்டர் பாட்டில் மூஞ்சின்னு சொன்னா தெரியுங்களா, அங்கதான் சார் கவிஞர் நிற்கிறான். அறிவியல் பூர்வமா நான் பேசுறேன். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாகத்தை தீர்வது 100 ml போதும். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு எல்லாமே இந்த இத்தினோண்டு கன்னத்துல, 100 கிராம் கன்னத்துல இருக்கு. என் கவலையெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாட்டர் பாக்கெட் மாதிரி இருக்கு. என்ன அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எதுக்கு பிடிக்கிற பாட்டு? நீங்க மட்டும் அன்னைக்கே உட்காந்து ஓலக்கொட்டாயா வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு எழுதிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பசுமை வந்திருக்கு, தண்ணியா தெளிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இன்றைக்கு பெண் கவிஞர் நான் பார்த்து ஒரு வியந்த பெண் கவிஞர். ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் என்ன தெரியுங்களா? நாம் காதலித்த பெண்ணோ, நாம் காதலித்த ஆணோ கல்யாணம் ஆன பிறகு நாம புள்ள குட்டியோட இருக்கும் போது ஒரு இடத்துல பார்ப்போம். அன்னைக்கு ஒரு வருத்தம் வரும் தெரியுமா நடுவர்களே? அந்த அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? ரொம்ப கஷ்டமா. நீங்க உங்க அணியில இருக்கவங்களை கேளுங்க, இல்லாட்டி எதிரணியில இருக்கவங்களை கேளுங்க. நான் தீர்ப்புக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை இடையில ஃபெயிலியர் ஆச்சா சக்சஸ் ஆச்சா இதை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எதுக்கு ஏன் வாய கொடுங்குறீங்க? இல்ல நீதிபதியை நினைச்சுதான் பயமா இருக்கு. ஏன்னா கட்டுக்கட்டாக தான் வீட்டு பின்னாடி கேட்டா சொல்றாரு, எல்லாம் சர்வெண்ட்டுக்காக சொல்றாங்க. பயமா இருக்கு. நீதிபதிகள் வீட்டுக்கு சர்வெண்ட் கோட்டர்ஸ் செக் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு நாட்டில். முன்னெல்லாம் இடி வரும், ஐடி வந்து பிடிப்பாங்க. இப்போ தீயணைப்பு துறை போய் பிடிக்குது காசெல்லாம். இந்த காதலியே காதலன் பார்க்கறான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிக்கிறாங்க, 2 பேரும் நிக்கிறாங்க. இந்த காட்சியை எல்லாருமே ஒரு இடத்துல காதலிச்சவங்க மாட்டியிருப்பாங்க. அதில் கவிஞர் எழுதுறாங்க, உமாதேவின்னு ஒரு கவிஞர், இப்போதைய கவிஞர் எழுதுறாங்க. தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ, வான் பார்த்து ஏங்கும் சிறு புள்ளின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ, நீரின்றி மீனும் சேருண்டு வாழும் வாழ்வென்ன வாழ்வாகுமோ. இது ஒரு பெண் பாடுறா. ஆனா ஆணுடைய இதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரியுதா? பாட்டை அந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த பாட்டு கரெக்டாக வரும். ஏன்னா என் கூட படித்த ஒரு பிள்ளை என் வீட்டுக்கார மாட்டேன் நின்றுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்துச்சு, லியோனி நல்லா இருக்கியா அப்படின்னு கையை இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, என் கூடயே தானே இருப்ப. என் வீட்டுக்காரங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, லியோனி என்னை விட்டு எங்கேயுமே போகாது, நானும் தான் உசுறு. ஐயோ போச்சுரா அப்படின்னு நான் என்ன பாடுபட்டிருப்பேன். அந்த சிச்சுவேஷன் தான் யார் ரஜினிக்கு காலா படத்தில். அடேப்பா, ஆராயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா மீட்டாத வீணையை
தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே. அடுத்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதே. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதேன்னு பாடின அந்த கவிஞர், எழுதின கவிஞர் உமாதேவி. உமாதேவின்னு ஒரு கவிஞர். அந்த கவிஞருக்கு உண்மையிலே இல்லை தாமரை உமாதேவி தானே அந்த மேடம். பாருங்க, நாங்களே சந்தேகப்படுறோம், அமுதா மேடம் கிளியர் பண்ணிட்டாங்க. உமாதேவி என்ற கவிஞர் தான். அந்த கவிஞருக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டுங்க. புது கவிஞர், அதுவும் ஒரு பெண் கவிஞர் இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்கன்னா பெண்கள் கவிஞர்களா வர்றதுக்கு பல ஆண்டு காலமாச்சு. காரணம், குடியிருந்த கோயில்ங்கிற படத்துல ஒரே ஒரு பெண் கவிஞர் எழுதினாங்க. குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம். அவங்க பேர் ரோஷனா பேகம். ஒரு முஸ்லிம் பெண் குங்கும பொட்டின் மங்களம்னு எழுதிட்டாங்களேன்ட்டு எம்ஜிஆர் அந்த பாட்டை வாங்கி தன் படத்திலே இஸ்லாமிய பெண் கவிஞரை முதலில் ஒரு பெண் கவிஞரை அரங்கேற்றியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதனால உமாதேவிங்கிற கவிஞருக்கு உண்மையிலே பாராட்டு. இல்லை, இப்போ உண்மை வெளியே வந்துச்சா பூனைப்பட்டி? மீட்காத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே. லியோனி கூடவே இருப்பேன். லியோனி, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே சுத்தணும் இல்லையா? வெளியே வந்துச்சா? கடைசி அது என்ன சொல்லிட்டு போச்சுன்னு தெரியுமா? இங்க வேற லியோனி, உனக்கிட்ட மாப்பிள்ள இருந்தா என்கிட்ட பொண்ணு இருக்கு, நல்ல மாப்பிள்ள இருக்கு, நல்ல பொண்ணு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. பார்த்தா என்ன அர்த்தம்? உங்க என்னை அண்ணன் மாமன் நீ என் வீட்டில் வந்து பொண்ணு கட்டுறான்ட்டு இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு கடைசி அண்ணேங்கிறத லாஸ்டா சொல்லிட்டு போச்சு. நல்ல வேலை தப்பிச்சேன், இல்லாட்டி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. நடுவர் அவர்களே, யதார்த்தமான விஷயங்களை எழுத வேண்டிய ஒரு கவிஞர். போலியோ ஒரு குழந்தைக்கு வந்தது. இன்றைய கவிஞன் ஒரு கவிஞர் எழுதினான், சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, வருஷத்துக்கு 2 முறை மருந்து சாப்பிட நீ போலியோ, வாய்க்குள்ள விட்ட சொட்டு உள்ள போலியோ, ஒருவேளை அரசாங்க மருந்து தான் போலியோ. நான் படுகின்ற வேதனையை யதார்த்தமாக சொன்னேன் இல்லைங்க. யுகபாரதி, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? எல்லாருமே சொந்த வீட்டுல இல்ல, வாடகை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு. ஒரு வீடு கட்டணும், பெரிய வீடு இருந்தாலும் சின்ன வீடாவது கட்டணும். ஏன் வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சின்ன வீடு கட்ட, சின்னதா வீடு கட்ட. இந்த யுகபாரதி எழுதுகிறான், விருப்பம் போல் ஆணி அடிக்க, விடிய விடிய விளக்கெரிய, விருந்தினரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில் வசிக்கலாம், வாழ முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை அந்த மனிதனுக்கு இருக்கும். நாம இன்னைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர். அங்கே துலிபா என்ற ஒரு பெண் எழுதிய கவிதையை மொழிபெயர்த்திருக்கிறார். உங்களுடைய கவிஞர்களுக்கும் எங்களுடைய கவிஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் நிகழ்காலத்தை படமாக்கி கொண்டே இருப்போம். இன்னைக்கு எனக்கு என்ன நடத்தும் அந்த அக்கிரமத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அங்க ஒரு பெண் குழந்தை, ஒரு 5 வயது பெண் குழந்தையுடைய குணம் இருக்கிறது. அந்த குழந்தையுடைய தலை இல்லை. அந்த குழந்தை சொர்க்கம் நோக்கி போகிற மாதிரி அந்த கவிதை எழுதுகிறான் இந்த துலிபா என்ற பெண். இதோ இவ்வுலகை விட்டு பறந்து சென்று கொண்டிருக்கின்றேன், தலை இல்லாத முண்டம் பறப்பதால் உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். எளிமையாக ஏதேனும் வரைய எண்ணினால் என் கழுத்துக்கு மேலே பாலஸ்தீன கொடியை வரையுங்கள், பாலஸ்தீன விடுதலையின் இன்னொரு அடையாளமாக நான் இருப்பேன் என்று பிஞ்சு குழந்தை எழுதினார். அது அங்க நடக்குதுன்னா இங்க நம்ம ஊர்ல ஒன்னும் பெருசாலாம் நடக்குது. நம்ம ஊர்ல சில அநியாயம் நடக்குது. எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியாது. 25ஆம் தேதி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்தது. ஒரு மாநிலத்தில், இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலத்திலே ஒரு வழக்கு நடக்கிறது. அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். ஜஸ்டிஸ் ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா என்ற நீதிபதி வழங்குகிறார். ஒரு 16 வயது பெண் குழந்தையை 2 பேர் தூக்கி கொண்டு போய் அந்த பெண்ணை காயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து அவருடைய செய்ய முயற்சி செய்து ஆடைகளை கிழித்திருக்கிறார்கள். இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா?
வெட்கப்பட்டு தலை குடிய வேண்டிய நிலைமை, எல்லோரும் திட்ட வேண்டிய நிலைமை அந்த நீதிபதியை பார்த்து அந்த நீதிபதி சொல்லுகிறார், உடையை கிழித்ததாலோ அவருடைய மார்பகங்களை காயப்படுத்தியதாலோ இது பாலியல் குற்றம் ஆகாது, எனவே இவனை விடுதலை செய்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் ஆடை அமைத்ததற்காக கூட வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று. எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது நீதிபதி அவர்களே, உங்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளே இல்லையா? உங்களுக்கு மகளே இல்லையா? உங்களுக்கு பேத்தி கூட இல்லையா? நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு பெண் குழந்தை கூட பார்த்ததே இல்லையா? உங்களுடைய பேனா அதற்கு கையெழுத்து போடுகின்ற பொழுது நடுக்கமே இல்லையா? சென்ற புத்தக திருவிழா திருவள்ளூர் நடந்தது. ஒரு கவிஞர் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார், மணிப்பூர் மலையில் மனமுடையும் நிலையில் கேவி அழுகிறாள், கூவி அழைக்கிறாள் தேவி திரௌபதி, அரற்றல் ஒளி செவியை கிழித்தும் செவி சாய்க்காமல் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் புருஷோத்தமர் என்று அந்த கவிஞர் இன்னும் கோபமாக பேசுகிறார். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, ஒரு சின்ன குடும்பம், ஒரு பையன், அம்மா, அப்பா கிடையாது அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு எப்பவுமே ஆசை என்னன்னா அவன் அம்மா கோலம் போடுதான் அவன் பார்க்கணும். டெய்லி அம்மாவுடைய கோலங்களை பார்த்து பார்த்து ரசிப்பான். நைட்டு தூங்கும்போது சொல்லுவான், அம்மா நாளைக்கு என்ன கோலம் போடுவேன், நாளைக்கு வேற கோலம் போடுவேன்னு சொல்லிட்டு பையனை தூங்க வச்சுட்டு புதுசா கோலத்தை அவங்க அம்மா போடணும்னு ஆசைப்பட்டு ராத்திரிலாம் பிராக்டிஸ் பண்ணுவான். காலையில் அவன் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த கோலத்தை ஒத்து பார்த்துட்டு போய் எங்க அம்மா தான் ரொம்ப அழகான கோலங்களை போட்டு போயிடுச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டான். அவளுக்கு வெளியே வர்றதுக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அம்மா இல்லை என்பது உள்ள அம்மாவின் வடிவமாக கோலம் இல்லை. அவன் அந்த தரையை எப்படி பார்ப்பான்? அவன் நடுங்கிக் கொண்டே வெளியே வருகின்றான். கடவுள் சும்மாலாம் கிடையாது, இயற்கை சும்மாலாம் கிடையாது. என்ன செய்து என்று அந்த கவிஞர் எழுதுகிறான், அம்மா வாசல் கூட்டவில்லை, கோல புள்ளிகளாய் வாசலெங்கும் வேப்பம் பூக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தது. நமக்கெல்லாம் அப்பா பிடிக்கும், எனக்கும் அந்த அப்பா பிடிக்கும். ஆனால் அப்பா ஒரு கெத்து மாதிரி இருப்பார், பயங்கரமான முரடான. ஒரு கவிஞன் எழுதுகிறான், சாமி கும்பிடும் பழக்கம் இல்லாத அப்பா அன்போடு அழைப்பார் சாமி என்று. நடுவர் அவர்களே, இறுதியாக சொல்லுகிறேன், உங்களுக்கு பிடித்த கவிஞர், எனக்கு பிடித்த கவிஞர், திரைத்துறையிலே இன்றைக்கு வரை கரைபடாத ஒரு கவிஞன், திரைத்துறையிலே கரைபடாத ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னார், அது டி ராஜேந்தர் என்ற ஒற்றை மனிதன் தான் மிகப்பெரியது. அந்த மனிதன் மாதிரி உலகத்தை யாருமே பார்த்தோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள நானும் அவரும் ஒரே வீட்டிலே தங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் ஒரு பெண் வந்தா, சார் வணக்கம் சார், கை கொடுத்த போது வணக்கம்னு சொன்னார். ஒரு வெளிநாட்டில் சார் பக்கத்தில் ஒரு அடி தள்ளி இல்லைங்கம்மா. பையன் எப்படி இருக்கான்னு அது வேற விஷயம், நம்ம அதெல்லாம் விமர்சனம் போக மாட்டோம். ஆனால் அந்த கவிஞர் எழுதிய கவிதையை பார்த்து உங்கள் கண்ணதாசன் பயந்தார், ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது குழந்தை பாடும் தாலாட்டு. குழந்தைக்கு தாய்தான் தாலாட்டு பாடுவா. வைரம் தீராந்தர் எழுதுகிறார், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர உபாடம், இது மேற்கு தோன்று முறையும், இது நதியில்லாத ஓடம். எல்லாத்தையும் ரிவர்ஸாக எழுதிய போது கண்ணதாசன் சொன்னார், இவன் ரொம்ப பயங்கரமானவன்டா, ஒரு காலத்தில் திரைத்துறையில் நம்ம எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடுவான் என்று கண்ணதாசனே பார்த்து பயந்த கவிஞர் தீராந்தர் என்ற காரணத்தினால் வாழும் கலைஞர்களை வாழ்ந்த கவிஞர்கள் பயப்படுகிறார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியான நேரத்தில் டி ராஜேந்திரன் ஞாபகப்படுத்தினார். அவர் ஒருத்தர் தான் இந்த ஸ்டைல ரசிக்க வச்சவர். கடைசி வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்தா அது அவர் பேசினா அவ்வளவு நல்லா இருக்கும், சம்பந்தமே இல்லாட்டி கூட நல்லா இருக்கும். இந்தியாவின் தலைநகரம் டில்லி, செவத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்குறது அல்லி, செத்தா எரிக்கிறது கொல்லி, டனக்கனக்கா. டில்லி கில்லி பள்ளி கொல்லி எல்லாம் சம்பந்தம் இருக்கா? அந்த எதுகை மோடையும் அப்படி ரசிக்க வைப்பார். ஒருதலை ராகம்ங்கிற படத்துல அந்த வெரைட்டி சாங்ஸ் பார்க்கணுமே. முதல் பாட்டை எஸ்பிபியை பாட வச்சிருப்பார். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது,
ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் மலேசியா வாசனை. கூடையில கருவாடு கொந்தலில பூக்காடு என்னாடி பொருத்தமாயா ஒம்பொருத்த இத போல தாளமில்லா பின்பாட்டு கத்துக்கிட்டா என் கூத்து என்னடி ரோசா எங்கடி போற மாமலர் பண்டு ஆடுது இங்கே அம்மாளு அட நம்மாளு பொழுதோட கோழி கோர வேலை ராசாதி ராசன் வாராண்டி. மலேசியா வாசனுக்கு ஒரு பாட்டு. எஸ்பிபிக்கு இன்னொரு பாட்டு. இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாளம். ஜெயச்சந்திரனுக்கு ஒரு பாட்டு கொடுத்திருப்பார். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலை இழந்த மாடத்திலே முகாரி ராகம் ஒரு தலை ராகம் எந்த வகையினில் சாயும் அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் பாடும். முடிய போறப்ப டி.எம். சௌந்தரராஜனுக்கு ஒரு பாட்டு. நான் ஒரு ராசி இல்ல ராஜா. அந்த பாட்டை என்னைக்கு பாடினாரோ இல்ல, அந்த பாட்டு இல்ல, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. கதையே முடிஞ்சு போச்சு அந்த பாட்டு. ஒவ்வொரு பாடகருக்கும் அவருடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பாட்டை எழுதி கொடுத்த டி. ராஜேந்தர் என்ற ஒரு அற்புதமான வாழும் கவிஞர். அவரை பற்றிலாம் ஒரு மேடையில் கூட பேசியிருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இந்த வேலூர்ல அந்த கவிஞனுக்கு எப்படி அங்கீகாரம்ங்கிறத மக்கள் கரவொலியில கொடுத்திருக்காங்க. அவர் பாட்டிலேயே தோய்ந்து பாடக்கூடிய மிக அற்புதம்.